ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன டாபிக் அப்படின்னா ஜெனடிக்ஸில் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா பால் நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொல்லும்போது பால் நிர்ணயம், பால் நிர்ணயம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்கிறோம். இந்த பால் நிர்ணயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன், நெக்ஸ்ட் வந்து ட்ரோசோஃபிலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹனிபீஸ், இந்த ட்ரோசோஃபிலாவில் கூட அதை கொடுத்துக்கலாம். ஹனிபீஸ், தேனீக்கள் அல்லது தேனி. ஓகே, ஹியூமன், ட்ரோசோஃபிலா, ஹனிபீஸ் அண்ட் பேர்ட்ஸ். அப்போ இங்கே பால் நிர்ணயம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. சில நேரங்களில் ரொம்ப எளிமையான கேள்விகள் கூட வருது. ஹியூமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களில் already we know something about the pattern of the chromosome 46 and we have to 23 pairs, that is of 46. ஸோ இதில் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல்னு பிரிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 44 ப்ளஸ் XY ஈக்குவல் டு 46 இருக்கும். இங்கே வந்து 44 ப்ளஸ் XX ஈக்குவல் டு 46 இருக்கும் இல்லையா. தட் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் த மேல் குரோமோசோம்ஸ். அப்போ அந்த 46 பேர்ஸ், சாரி 46 குரோமோசோம் 23 பேர்ஸாக இருக்கும். 23 ஜோடிகள் 46 தனித்த குரோமோசோம்களாக இருக்கும். அதில் அந்த 46 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இல்லையா, இது குரோமோசோம்கள். இல்லை 23 ஜோடிகளை பிரித்து 22 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 23 வச்சுக்கோங்களேன். அப்போ அது 22 என்பது என்னென்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் கால்ட் as அல்லோசோம்ஸ். அல்லோசோம்ஸ் அந்த 22 ஜோடிகள் என்பது தான் ஆட்டோசோம்கள். ஆட்டோசோம்கள்னா உடல குரோமோசோம்கள் 44. ஸோ 22 பேர்ஸ் இஸ்னா 44 இருக்கும். அண்ட் 1 பேர் அப்படின்னா XY மேபி XX, அது வந்து அல்லோசோம்ஸ் இஸ் நவுன் அஸ் தி இன செல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மொத்தம் 46 குரோமோசோம்களில் 44 என்பது உடல குரோமோசோம் காமனாக இருக்கும் மேல் ஃபீமேலுக்கு. அந்த 1 பேர் தான் செக்ஸ் குரோமோசோம். தட் மீன்ஸ் விச் இன்வால்வ்ஸ் அ டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ் மேல் வெதர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய அந்த குரோமோசோம் தான் எது அப்படின்னா அல்லோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே கண்டிஷன் பிரகாரம் நம்ம 46 குரோமோசோம்கள் 23 ஜோடிகள், 23ல் 22 என்பது ஆட்டோசோம்ஸை குறிக்கும், ஒரு ஜோடி என்பது அல்லோசோம்ஸை குறிக்கும். அந்த ஒரு ஜோடி தான் ஆண்களில் XYயாக இருக்கும், பெண்களில் XXஆக இருக்கும். ஸோ அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் மேல் ஃபீமேல்ஸ் அப்படின்னு நம்ம ஹியூமனில் கொடுத்துருக்குறோம். பட் அப்போ ஹியூமனுடைய குரோமோசோம்கள்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்குள்ளே போனீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும், XYன்னு இருக்கும். ஃபீமேல் உள்ள போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன இருக்குன்னா XX இருக்கும். ஓகே, அப்போ இந்த ட்ரோசோஃபிலாவில் போனீங்கன்னா மேலில் கண்டிப்பாக XYன்னு இருக்கும், ஃபீமேலில் XX இருக்கும். சரிங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்குள்ளே போகிறோம். பேர்ட்ஸ்குள்ளே போகும்போது ZZ மேலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ZW அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டினாகவே இருக்கும் புக்ஸில். இது என்னன்னு கேட்டால் இங்கெல்லாம் பாருங்கள் ட்ரோசோஃபிலாவுக்கும் சரி ஹியூமனுக்கும் சரி XYன்னு இருக்குது. ஆனால் அந்த பேர்ட்ஸுக்குள்ளே போகும்போது இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZZன்னு இருக்கும். இதுக்கு பேர் வந்து இது வந்து ஹோமோலோகஸ் தான். பட் இது வந்து ஹெட்டிரோ. ஹெட்டிரோனா இங்கே ஃபீமேலில் வந்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள், Z அண்டு என்ன இருக்குது Wன்னு இருக்குது. இந்த மாதிரி XX ஃபார்மேட்டில் கிடையாதுன்னு சொல்லி வராங்க. ஸோ இங்கே வந்து அப்போ மேலில் உள்ள பார்க்கும்போது XY, ட்ரோசோஃபிலாவுக்கும் அதே மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து XY, ட்ரோசோஃபிலாவுக்கும் XYன்னு இருக்கும். ஆனால் பேர்ட்ஸ் உள்ள இப்போ கோழி அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ZZ மேலுக்கு வருது. ஸோ ZW வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வருது. ஸோ அப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதில் கேட்பாங்க குரோமோசோம் ZZன்றது மேலா ஃபீமேலான்னு கேட்பாங்க. இது மேலே, இது ஃபீமேல். ஸோ இந்த ஹனிபியோட செக்ஸ் டிட்டர்மினேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸு. இப்போ ஃபீமேல் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக, அப்புறம் வந்து மேல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 32 குரோமோசோம்கள் கொடுத்துருப்பாங்க, இங்கே 16 இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து மியாசிஸ் நடக்கும். இங்கே வந்து மைட்டோசிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது ஏன் 32 சார் இங்கே வந்து 16 இருக்குன்னா இது இனசெல்களுடைய அதாவது இணைவு டிப்ளாய்டிக் கண்டிஷன் சொல்லப்படுற கருமுட்டைகளிலிருந்து தோன்றக்கூடியதுனால
அந்த உயிரணுக்கள் ரெண்டுமே இருக்கும். அதனால தான் 32 குரோமோசோம்கள் இருக்குது. இங்கே கருமுட்டை இல்லை. ஸோ அதனால் வெறும் 16 தான் இருக்கும். மியாசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெடக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறத பாதியாக மாற்றி காட்டும். அண்ட் மைட்டாசிஸ் அப்படி இல்லை, இருக்கிறத வந்து டபுளாக மாற்றும். 2 செல் 4ஆக மாறும், 4 8ஆக மாறும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 16ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இது ஃபீமேல், இது மேலாக மாற்றத்துக்குள்ளாகும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷன்ஸ். ஹனிபீஸோட குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேட்டாங்கன்னா, ஸோ ஃபீமேல் 32 அண்ட் மேல் 16. ஆஃப்டர் மியாசிஸ் அண்ட் சிஸ்டின் இப்படி மாறும். மைட்டோசிஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாறும். ஸோ அப்போ இங்கே வந்து இது என்னவோ மாறுது அப்படின்னா ஃபீமேல், இது வந்து மேல். தட் இஸ் determination of sex.